தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மென் ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்குங்க. இந்த படம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு, இந்த படத்தோட பட்ஜெட், இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இந்த படம் இதுவரையும் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் களம் காவலும் துரந்தரும் ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்குங்க. பெரிய வசூல் எடுத்திருக்கு. இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட ஷேர் டீட்டெயில்ஸ், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த ஃப்ரேம். நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. சில பேர் பணக்காரன் அப்படின்னு வேற வேற ரஜினி படம் சொல்லியிருந்தாலுமே, ஆனால் நிறையா பேர் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த படத்தில் வங்காள கடலே அப்படிங்கிற பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். அதில் வரக்கூடிய ரஜினி அவர்களோட போர்ஷன் தான். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், சத்யராஜ் அவர்கள் 3 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, சுஹாசினி கூட. ஸோ இந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பிரபு பிரபாகரன், அருள்ராஜ், வசந்த் குமார், பரந்தாமன் பி, பிரசாந்த் பாலன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 இந்த படத்தோட டே 11 இந்தியாவில் 60 லட்சம், டோட்டலாக 19 கோடி 70 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் உலகம் முழுக்க 918 மில்லியன் US டாலர்ஸ், 8250 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ், 1300 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு பட்ஜெட் பண்ணுமே. ஆனால் வசூல் பார்த்தீங்கன்னா 8000 கோடிக்கு மேலே போயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய வெற்றி. லாலோ கிருஷ்ணா சதா சகாயத்தை இந்த படத்தோட 60வது நாள் வசூல் இந்தியாவில் 42 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம், 106 கோடியே 18 லட்சம் இந்தியாலையும், 112 கோடியே 66 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 7 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 4 கோடி, ஆல்ரெடி 49 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 1250% கிட்ட இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்குங்க. அதாவது போட்டதுல பல மடங்கு ரிட்டர்னாக கிடைச்சிருக்கு. பெரிய வெற்றி. தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 25 இந்தியாவில் 14 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், உலகம் முழுக்க இது வரையும் டோட்டலாக 112 கோடி 5 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 100 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 45 கோடி, 58 கோடிக்கு மேலே ஷேர் ஆல்ரெடி வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. 129% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. துரந்தர் நேற்று 4வது நாளுமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் 27 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 34 கோடியே 85 லட்சம். இந்தியாவில் மட்டுமே 150 கோடியை கடந்திருக்கு. 150 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 192 கோடியே 35 லட்சம். படத்தோட பட்ஜெட் 270 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 130 கோடிக்கு போயிருக்கு. 104 கோடிக்கு மேலே, அதாவது 4 நாள்ல 100 கோடிக்கு மேலே ஷேர் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. 80% இந்த படம் இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு பெரிய நம்பர் எடுக்க போகுது. ராஜு வெட்ஸ் ரம்பை இந்த படத்தோட டே 18 ஆந்திரா தெலுங்கானால 30 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம், 19 கோடியே 93 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் பட்ஜெட், 4 கோடியே 50 லட்சம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 10 கோடிக்கு மேலே ஷேர் 220% மேலே இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஆந்திரா கிங் தாலுகா ராம் பொத்தினேனி அவர்களோட திரைப்படம் நேற்று 12வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 34 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம், டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 23 கோடியே 58 லட்சமும், உலகம் முழுக்க 32 கோடியே 72 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 50 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 28 கோடி, 18 கோடிக்கு மேல ஷேர் வசூல் ரீதியா இப்போதைக்கு இந்த படம் 66% தான் ரெக்கவர் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா தான் அமையுது ஆந்திரா கிங் தாலுகா. எக்கோ அப்படிங்கிற படம் மலையாளத்துல டே 18 கேரளால 28 லட்சம், உலகம் முழுக்க 31 லட்சம், டோட்டலா கேரளால 22 கோடியே 65 லட்சமும், உலகம் முழுக்க 32 கோடியே 60 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 5.5 கோடிக்கு போயிருக்கு. 16 கோடிக்கு மேல இப்பவே ஷேர் 300% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் நேற்று 18வது நாள் தமிழ்நாட்டில் 6 லட்சம், உலகம் முழுக்க 7 லட்சம், 10 கோடியே 33 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 12 கோடியே 21 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட், 6 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 5 கோடியே 63 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 93% இந்த படம் இப்ப ரெக்கவர் ஆயிருக்கு. அஜித் அவர்களோட அட்டகாசம் ரீ-ரிலீஸ் நேற்று 11வது நாள் தமிழ்நாட்டில் 12 லட்சம், டோட்டலா 13 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த 11 நாள் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 23 லட்சம், டோட்டலா 2 கோடியே 40 லட்சம். அஞ்சான் ரீ-ரிலீஸ் நேற்று 11வது நாள் 4 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில், டோட்டலா 1 கோடியே 23 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு.
நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டில் 5 லட்சம், டோட்டலா 34 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி பட்ஜெட். அங்கம்மாள் அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டில் 8 லட்சம், டோட்டலா 41 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 2.5 கோடி பட்ஜெட். ஸோ தேரே இஷ்க் மேனும் களம் காவல் இந்த 2 படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேரே இஷ்க் மேன் நேற்று 11வது நாள் எவ்வளவு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடி. டோட்டலா இந்தியாவில் 120 கோடியே 75 லட்சமும், உலகம் முழுக்க 141 கோடியே 38 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 85 லட்சம், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 48 கோடிக்கு போயிருக்கு. ஷேரா வந்திருக்கிறது ஆல்ரெடி 75 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. 11 நாள்லயே 155% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. தேரே இஷ்க் மேன். தனுஷ் அவர்கள் மறுபடியும் ஹிந்தியில போய் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அம்பிகாபதி ஆக்சுவலா ஒரு பெரிய ஹிட், ராஞ்சனா. அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஹிந்தியில. அடுத்து இப்ப அவர் இன்னொரு படம் அப்படியே ஒரு படம் ஹிந்தியில நடிச்சா அதுவுமே பெரிய வெற்றி படமா தான் அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு அவருக்கு. அப்புறம் மம்முட்டி அவர்களோட களம் காவல் இந்த படத்தோட நேற்று 4வது நாள் கேரளால 2 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 80 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடி கேரளால மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 4 கோடியே 44 லட்சம், ஓவர்சீஸ்ல 31 கோடியே 88 லட்சம், உலகம் முழுக்க 54 கோடியே 32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடியே கடந்திருக்கு. பட்ஜெட் 30 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 28 கோடி. ஆல்ரெடி 4 நாள்லயே இந்த படம் தியேட்ரிக்கல் ரைட்ஸை விட அதிகமாக ஷேர் வந்து வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. 28 கோடியே 69 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 102%. இந்த படம் வந்து 4வது நாள்லயே வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு. மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய போகுது. 100 கோடி எத்தனை நாளில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கன்னடால வந்து டி பாஸ் தர்ஷன் அவர்கள் நடிச்சு வரக்கூடிய டெவில் அப்படிங்கிற படம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு சூப்பர் அட்வான்ஸ் புக்கிங்கே இருக்கு. ஸோ அட்வான்ஸ் புக்கிங்ல இந்த படம் கர்நாடகாவில் மட்டுமே 4 கோடியே 14 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 4 கோடியே 25 லட்சம். கிட்டத்தட்ட இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள் கிட்ட இருக்கு இந்த அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே. எனக்கு தெரிஞ்சு அதுல மட்டுமே ஒரு 6 கோடி கிட்ட கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி இந்த படம் டே 1 ஒரு 10 கோடிக்கு மேல டபுள் டிஜிட் வர்றதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் இருக்கு. பார்ப்போம். டெவில் கன்னடால எப்படி ஓப்பனிங் வரப்போகுது அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் டீசெண்டாக சூப்பராக இருக்குது. டீசென்ட் இல்லை, சூப்பர் கலெக்ஷனே இருக்குது. அப்புறம் இன்னைக்கு வந்து 20 இயர்ஸ் ஆஃப் ஆறு சூர்யாவும் த்ரிஷாவும் சேர்ந்து நடிச்சு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சுது. இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 11 கோடி வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 12 கோடி 50 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 4.5 கோடி. தியேட்ரிக்கல் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 6 கோடியே 85 லட்சம் கிட்ட வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.